இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த ஏசியை போட்டுட்டா வேர்க்காது, அது மீண்டும் ஒரு முறை குறிப்பால் உணர்த்திருக்கீங்க, நன்றிண்ணே. போட்டாச்சு, அது நிறைய பேர் இருக்கிறதுனால கரெக்டான ஏசி ஃப்ளோ எல்லாருக்குமே கிடைக்கல. இந்த அரங்கமே காத்துட்டு இருக்கிறது ஒருத்தருடைய ஸ்பீச்சுக்காகன்னு தெரியும். அதற்கு முன்னாடி இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ரெண்டு பேருடைய வருகை, ஒரு இயக்குனருடைய வருகையும் நடிகர் நடிகையுடைய வருகையும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு தமிழ் சினிமா பேசும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஏற்புரை வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதுக்கப்புறம் அடுத்ததாக அண்ணன் சீமான் அவர்கள் பேச இருக்காங்க. அப்படி பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பேரும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆனதுனால. ஓகே ஓகே, இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக அதான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்புல தான் பார்க்குறேன். அப்படி தான் என்னை பார்க்க வச்சார். இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் தனிமையாக இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, இது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னுவார். அவர் டேய் மடையா மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுடான்னுவார். ஐயோ கீழே குனிகிறதா நிமிடுறதா, அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போ தான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் எதாவது தப்பு பண்ணால்
நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இத்தனை காலம் இல்லை உணர்வாக காட்டிலான்னு. ஓகே, என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இவன் கண்டிப்பாக என்னைக்காக நடித்து வெளியே வந்துடுவானே. எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது. செயலில் இருக்கட்டுமே. நான் இந்த விஷயம் மட்டும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கேட்டுச்சுனே, உங்கள் குரலே கேட்டுச்சுனே. ஏசி குறைவாக இருக்கான், வைக்கணும்னு நிர்வாகத்தை அன்போடு கருப்பட். சரி, அதிகமாக வைக்கணும் அப்படின்னு. ஓகே ஓகே. மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுல் படத்தோட டீம், ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும், ப்ரெஸ், மீடியா, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன். அவனோட தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து, தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்கார் இல்லையா? வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட டிராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன். I've learned so much from you, sir. You should clap, please. ஒரு எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்காக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. மீடியா, ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோயில் செட்ட இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ராஜா சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின், டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு. அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப் தான், நம்மளோட பேஷன் தான். நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே இட் இஸ் அப் டு யூ, ஹவு யூ டூ அண்ட் ஸ்டாண்ட். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட்.
nobody can do anything to anyone. யாரும் யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப்பு, நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's going to be very hard. It's not easy. Life is not easy. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காம எப்போவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. As newcomers, you enjoy each and every second you get to work in the cinema. You love it the most and see how cinema gives you. Okay? Love it the most to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Thankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சாருக்கு. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்கிறது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு, மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால் தான். சார் சொன்னார், கண்டிப்பாக நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்த்க்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன். ஓ, தம்பி கூட தான் நடித்தேன். வந்திருக்கானா? எங்கே வாங்க, எங்கே வாங்க. நியாயமா நீங்க தான், நான் நினைச்சேன் நீங்க தானே. பார்த்தா உல்டாவா மாறிடுச்சு. ஸோ நீங்க தானே அந்த பாலு? இவ்வளோ தூரத்தில் இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு, ப்ளீஸ் கம் ஹியர். லெட் மீ see the big பாலு now. Oh my God. நீங்க தானே அந்த குட்டி பையன்? இவ கூட நடித்தேன் நான் அழகி படத்தில். ஒரு குட்டி பையனாக நடிச்சிருப்பானே, இதை இவர் தான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமாக போகுது பார்த்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்கள் முன்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கல்யாண வீட்டில் அனைவருக்கும் வணக்கம். மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஏன் பெரியோர்கள் சொல்கிறேன்னா, வயசில் இல்லை, மாஸ்டர் மைண்ட்ஸ், மாஸ்டர் திங்கர்ஸ், ரைட்டர்ஸ், போயட், கலைஞர்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி அங்கே பாலச்சந்தர் சார் இருந்தார், பாரதி ராஜா சார் இருந்தார், பாலு மகேந்திரா சார் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் யூனோ இங்கே எனக்கு தெரியறது. ஸோ உங்களுக்கு இது டெபியூ ஃபிலிம், இந்த ஹீரோக்கு டெபியூ ஃபிலிம், டிரெக்டருக்கு டெபியூ ஃபிலிம், ஹீரோயினுக்கு டெபியூ ஃபிலிம், அப்படி எல்லாருக்கும் டெபியூ ஃபிலிம். ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் டே ஃபார் தெம். அந்த மாதிரி ஒரு நாளில் இத்தனை பேரும் இங்கே வந்து அவங்கள வாழ்த்துறது, இது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆரோகணம் யூனோ மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை காமிச்சிட்டு தான் அப்புறம் எல்லாரையும் மேடை மேலே ஏற்றினோம். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் சீன் த மூவி இல்லையா? படத்தை பார்த்துட்டு, இப்போது சுஷீந்திரன் சார் பேசும்போது அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசினார். ஹீ இஸ் அ பிரில்லியன்ட் டிரெக்டர், பிரில்லியன்ட் ரைட்டர். இப்போ அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லும்போது நமக்கு அது நிஜமாகவே இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சிட்டு அவங்க பேசும்போது பிலீவபிளாக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ், அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன் அது. அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா,
இந்த ஜேர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம நினச்ச நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம், அதை விட பெருசாக வரலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பட் த ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பயணமே அவ்வளோ அழகானது. அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றாது. நம்ம 1% போட்டோம்னா அது 100% நமக்கு திரும்பி வரும். 1% ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா, நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது 100% நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும். அந்த 1% இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி 100% நமக்கு திருப்பி அடிக்கும். அதுதான் சினிமா. ஸோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு தாட் வருது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொஸ்டால்ஜியா, அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகிறது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம், ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தியேட்டருக்கு கொண்டு போகிறது, ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ இவர் சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி படங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது. ஆர்வி உதயகுமார் சாரும் சொன்னார், எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல, அதுக்காக ஏதோ பண்ணணும். ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் அதுதான் இப்போ பேச்சு நடந்துட்டுருக்கு. இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்தும் மேக்கர்ஸ் சைட்லேருந்தும் வர ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச். ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கிராக் இட். அதை கிராக் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம். எல்லா ஜான்ராவில் இருக்கிற படங்களும், எல்லா பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இடையில இருக்கிறவங்க மட்டும் முடிவு பண்ணாமல் இதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், இதுதான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர், பேக்கேஜஸ், இதுதான் பேக்கேஜ், அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு, அதை உருவாக்குறதுக்கு, அதை கொண்டு வரத்துக்கு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதை நம்மளால் கிராக் பண்ண முடிஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இளமை துள்ளும் சுவாரஸ்யமும் குறையாமல் தன்னுடைய திரைப்படங்களை கதை சொல்லக்கூடிய இயக்குனர் கண்ணன் அவர்கள் இதை போட்டு பேசுகிறார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், நண்பர் கருப்பழனியப்பன் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜித் பச்சான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்தேன், ஒரு உள்வாங்கி ஒரு அழகி நம்ம படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு மண் சார்ந்த படமாக இந்த படம் இருக்குது. நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களும் இந்த படம் போய் சேரும். முக்கியமாக இந்த திரைப்படத்தை தயாரித்த திருமதி காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெயகிருஷ்ணன் சார் வந்து மிக அற்புதமான ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவர் நினச்சிருந்தா இந்த படத்தை வாங்கின அந்த காசுக்கு ஒரு குட் பேட் ஆக்லி ஒரு செங்கல்பட்டு ஏரியா வாங்கி 4 நாள் அந்த படத்தை எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் மட்டும்தான் நல்ல கதையை, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அது எடுத்துடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அந்த திரைப்படத்தை தேட்டருக்கு கொண்டாடுற மாதிரி ஒரு கடினம், ரொம்ப அது வார்த்தையில் சொல்ல முடியாது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளர்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியும். அவ்வளோ ஒரு சிரமமான ஒரு கட்டம். இன்னைக்கு இந்த திரைப்படம் தேட்டருக்கு வருதுன்னா அதுக்கு முழுக்க ஜெயகிருஷ்ணன் சாரு, அவங்க மனைவி காமாட்சி மேடம் தான். அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அவங்க நல்ல திரைப்படங்களை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. சார், இந்த படம் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரணும், நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும். வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி. எவ்வளோ அழகாக பேசுவாங்க என்பது நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணண்ணா ஒரு மூலியமாக தான் இந்த படம் கிடச்சிது எனக்கு. அதுக்கு பெரிய நன்றி கண்ணண்ணா. நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதனால் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி, அதே மாதிரி தம்பிக்கு சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் அது பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலன்னா அந்த குறை எனது. நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம்.
இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை, எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம். இந்த இந்த இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டியிலே பிறந்து சென்னையிலே பிறந்து சென்னையில் வந்த மாதிரி பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இயக்குனர் சொல்லும்போது காதில் வந்து சொல்லிட்டு போவார், இதுதான் கதை, இப்படி தான் பண்ணணும், அதிகமாக சத்தம் போடாத கோப்பேனா நான் என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள், அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம். நான் படித்த கல்லூரியில் வந்து நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு படம் நடித்து முடித்த பிறகு அந்த படத்தில் ஐயா தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க. அதில் சொன்ன அந்த சீனில் வந்து ஆர்ஆரே வேணான்ட்டார். ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம். நம்ம நினச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீனில் வந்து எங்காவது சைலண்ட்டாக இருக்கட்டும், அதில் ஆர்ஆர் போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் சினேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் சினேகன் ஐயாவை சேரும். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வா போகலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள். இன்றைக்கி நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடித்ததில் அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தால் அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலப்புடன். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டர் போய் படம் பாருங்கள். உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்கள் கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள்.